அனைவருக்கும் வணக்கம். அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வரக்கூடிய வேகன்சிஸ், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் கிரைட்டீரியா, ரிசர்வேஷன், சிலபஸ், இப்படி ஹோலிஸ்டிக்கா நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்ற போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், எதுலனா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றது பப்ளிக் செக்டார் ஆண்டர்பிரைசஸ். ஸோ இது 309 அப்ளிகேஷன்ஸை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றது மினிரத்னா கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி, பப்ளிக் செக்டார் ஆண்டர்பிரைசஸ். ஸோ அதாவது நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன், ஏர் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 309, ஜென்ரல் அதாவது அன்ரிசர்வ்டு 325, இடபிள்யூஎஸ் 30, ஓபிசி நான் கிரீமி லேயர் 72, எஸ்சி 55, எஸ்டி 27, பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 7 ரிசர்வேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி டிகிரி கண்டிப்பாக இருக்கணும், ஃபுல் டைமாக இருக்கணும், பார்ட் டைம் இருக்கக்கூடாது. எதில் இருக்கணும்னா சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். என்ஜினியரிங் டிகிரி பொறுத்த வரைக்கும் அதுவும் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரியாக இருக்கணும். எனி டிசிப்ளின், எந்த இன்ஜினியரிங்காக படிச்சிருந்தாலும் அதை எழுதலாம். இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கம்ப்ளீட்டாக 10th இல்லை +2 ஸ்டாண்டர்ட் லெவலில் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெக்கக்னைஸ்ட் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கணும். லைக் ஐஐடி, ஐஎம்ஸ், இல்லை அது ரெக்கக்னைஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை அப்பெக்ஸ் பாடி. அப்பெக்ஸ்னா முதன்மை இல்லை ப்ரீமியமான ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ்டு பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். மினிமம் பாஸ் மார்க் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பெர்சன்டைலையும் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 27 இயர்ஸ் இருக்கணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 37 இருக்கலாம். 5 எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது 30 to 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டியும் 5 இயர்ஸ் அப் டு 32, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும், ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது 10 இயர்ஸ் இருக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வர்றது, ஏப்ரல் 25 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது டென்டேட்டிவாக எப்போ டெஸ்ட் அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை. அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்க்கணும். க்ளோசிங் டேட் வந்து May 24, 2025. இந்த மந்த்து, அதாவது May 24 லாஸ்ட் டேட்டு. ஸோ ரெமுனரேஷன் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் சிடிசி 13 lakh, பேசிக் பே 40,000 சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 35% வந்து பேசிக் பேலேருந்து அடிஷ்னல் எமிலிமெண்ட்ஸ் அண்ட் பர்க்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இனிஷியல் ஸ்க்ரீனிங் சிபிடி மூலமாக ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கான்றதை பார்ப்பாங்க, அது முக்கியம். சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் டெஸ்ட் அப்படின்னா எந்த ஒரு ட்ரக்ஸ் எதுலேயுமே இருந்திருக்க கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவா இருக்குது. கோவா ஏர்போர்ட்டுன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏர்போர்ட்டு, அது டிஃபென்ஸ் ஏர்போர்ட். ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேண்டேட்ரி இந்த சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும். அந்த மனதைரியம், மென்டாலிட்டி இது எப்படி இருக்குன்றத பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. டெஸ்ட் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி சிலபஸ்ன்ற காலமில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்ன்றது இந்த மாதிரி ஓபியட்ஸ், கெனாபிஸ், கொக்கைன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எதுவும் கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடாது. இனிஷியல் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்கும். டிஸ்குவாலிஃபிகேஷன் இமீடியட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் போகிறீங்கன்னா நிச்சயமாக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 24/5/2025
அதுக்குள்ள எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்த ஆன் ஆர் பிஃபோர் 24/5 அதுக்கு முன்னாடி நம்ம இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் www.aai.aero அதில் கேரியர்ஸ்ன்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போகணும். ஸோ 1000 rupees ஃபீஸ் பே பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ராப்ரியேட் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண பிறகு டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூ மஸ்ட் கீப் ரெடி ஃபார் அப்லோடிங். ஸோ இயர்லியாக அப்டேட் பண்ணுங்க. ரெகுலராக உங்கள் இமெயிலை மானிட்டர் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி வேலிடேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். எங்கே வேணாலும் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கலாம். நீங்கள் வந்து வென்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அது யூ ஷுட் கீப் இட் இன் மைண்ட். ஸோ மெரிட் பேஸ்டு செலெக்ஷன் தான். ஸோ ரெஜிஸ்டர்ட் இமெயில் மூலமாக ஆஃபர் லெட்டர் வரும். ஆல் இண்டியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு கைடன்ஸையும் சப்போர்ட்டும் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் போட்டித் தேர்வுகளில் நீங்களும் ஜெயிக்கணும்னு விரும்பப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை உங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷனோ என்ன மாதிரியான சப்போர்ட்டும் எக்ஸாம் ஓரியன்டாக இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஹெல்ப்லைன் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். 9952209544 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். விஷ் யூ ஆல் த சக்சஸ். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.